காரமடை அடுத்த ஜடையாம்பாளையம் பகுதியில் உள்ள கேஜி டெனிம் என்ற ஜீன்ஸ் பேண்ட் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் கடந்த சில மாதங்களாக தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்று கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் CITU நிர்வாகிகளுடன் வந்திருந்தனர். சுமார் 4 மாதங்களுக்கு மேலாக தங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் 2 ஆண்டுகளாக போனஸ் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் கூறி உடனடியாக நிலுவைகளை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இதுகுறித்து பேசிய பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்க கோவை மாவட்ட துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், அந்த நிறுவனத்தில் தொழிலாளர்களுக்கு சட்ட சலுகைகள் எதுவும் கொடுக்கப்படுவதில்லை எனவும், எனவே மாவட்ட ஆட்சியர் RDO விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்கு தீர்வு காணாவிட்டால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துவோம் எனவும் தெரிவித்தார். கேஜி டெனின் நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அங்கே வேலை செய்கின்ற தொழிலாளிகளுக்கு இதுவரை சம்பளம் 3 மாத சம்பளம் வழங்கப்படவில்லை. 2 வருட காலமாக போனஸ் வழங்கப்படவில்லை. மேலும் அங்கே நிற்கின்ற தொழிலாளர்களுக்கு எந்தவித கிராச்சுவிட்டி வழங்கப்படுவதில்லை. 1947 வருஷத்தினுடைய அந்த தொழில் தகார் சட்டத்துப்படி அங்கே எந்த ஒரு சட்ட சலுகைகளும் அந்த தொழிலாளிக்கு கொடுக்கப்படுவதில்லை. இது சம்பந்தமாக ஆலைகளும் இயக்கப்படுவதில்லை. கிட்டத்தட்ட 4 மாத காலமாச்சு அந்த தொழிலாளிக்கு இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் கொடுக்கல. அப்போது இதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தையும் நாம் வந்து பார்க்குறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை இன்றைக்கு வந்து பார்க்கலான்ட்டு வந்துருக்கிறோம். அவர்கிட்ட மனு கொடுத்து ஆடியோ விசாரணை நாங்கள் கேட்டுக்கிறோம். லேபர் ஆஃபீஸும் ஏற்கனவே நாங்கள் மனு கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. தொடர்ந்து இந்த நடவடிக்கை இப்படியே செல்லுமானால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை மேலும் மேலும் நாங்கள் தீவிரப்படுத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத கேட்கிறோம்.